எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருவருட்பயனில் குறள் 98 பார்க்குறோம். அதில் இன்றைக்கு பார்க்குற தலைப்பு உடல் ஊழாய் கழிதல். அடுத்து மூவகை வினையும் ஒழிதல் பற்றி பார்க்க போகிறோம். முதல் பார்க்க நாங்கள் என்ன பார்த்தனாங்க, வினை தோன்றி வளரும் முறை பற்றி பார்த்தனாங்க. பிறகு பிராரத்த வினையின் தாக்கமும் உயிர் ஊழாய் கழிதல் பற்றி பார்த்தனாங்க. இன்றைக்கு பார்க்க போகிறது உடல் ஊழாய் கழிதல் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அந்த குறளை ஒரு திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு வாசிப்போம். ஏன்ற வினை உடலோடு ஏகம் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். அப்போ தலைப்பு உடல் ஊழாய் கழிதல். சீவன் முத்தராகிய ஞானிகள் உடல் நாமல்ல என தெளிந்து உடலில் பற்றின்றி இருப்பர். அப்போ சீவன் முத்தராகிய ஞானிகள் உடல் நாமல்ல என தெளிந்து உடல்ல பற்றில்லாமல் இருப்பினம். உடல் வேறு உயிர் வேறு என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ உடல்ல பற்றில்லாமல் இருப்பினம். அதனால் பிராரத்தம் அவரது உடலை நலிகின்ற போது அவர் கவலையற்றி இருப்பர். அப்போ அந்த உடல்ல அவைக்கு பற்றிருக்காதானே. அப்போ அந்த பிராரத்துவவினை அவர்களது உடலை நலிகின்ற போது அவர்கள் கவலையற்றி இருப்பார்கள். எந்த கவலையுமே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் உடல் வேறு என்றுதான் இருக்கிறது, தனக்கு வேறானது. மேலும் அவர் பிராரத்தம் விளையும் போது நன்மையை கண்டு விரும்புதலும் இல்லை, துன்பத்தை கண்டு வெறுத்தலும் இல்லை. பிறகு என்ன செய்யணும்? பிராரத்துவம் விளையும் போது நன்மையை கண்டு விரும்பவும் மாட்டினோம், தீமையை கண்டு துன்பத்தை கண்டு வெறுக்கவும் மாட்டினம். அவைக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே அங்கே இல்லை. அப்படிப்பட்ட அவரை பிராரத்தம் எப்படி தாக்கும்? இப்படி அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க பிராரத்தம் எப்படி தாக்கும் என்ற கேள்வி கேள்படுது. இங்கே நம் பிராரத்தம் உயிரை தாக்க மாட்டாது, அவரது உடல் அளவில் பயனை கொடுத்து நீங்குதலை உடல் ஊழியாய் கழிதல் என்பார்கள். அப்போ அவர்கள் இப்படி இருக்க அவர்களுக்கு அந்த பிராரத்தம் எப்படி இதன்னுமெண்டா, பிராரத்தம் உயிரை தாக்க மாட்டுது. பிராரத்த வினை உயிரை தாக்க மாட்டுது. அவரது உடல் அளவில் பயனை கொடுத்து, உடல் அளவில் தான் பாதிக்கும், அதை பயனை கொடுத்து நீங்குதலை உடல் ஊழியாய் கழிதல் என்பார்கள். அந்த உடலுக்குத்தான் அங்கே எந்த பாதிப்பும் இருக்கும். அப்போ உயிரை தாக்காது. என்னென்னா அவர்கள் உயிர் இல்லை, உயிர் வேறு உடல் வேறு என்று இருக்கணும். அப்போ நேரடியாக உயிரை அங்கே எதுவுமே செய்யாது. உடல்லையே அது உடல்ல அந்த பயனை கொடுத்து, எது இந்த பிராரத்துவத்தின் இது இருக்குத்தானே, அதை அனுபவிக்கும், அதை கொடுத்து நீங்குதலைத்தான் உடல் ஊழியாய் கழிதல் என்று சொல்லினான். அடுத்த தலைப்பு மூவகை வினையும் ஒழிதல். 3 வகை வினை தெரியும் தானே. செஞ்சுதான் பிராரத்துவம், ஆகாமியம் எப்படி தோன்றுது, எப்படி அழுகுது, எந்தெந்த வினை எப்படி என்றெல்லாம் நாங்கள் பார்த்தனாங்க. இவ்வாறு ஞானிகள் பிராரத்த வினை தோன்றினால் அதனை அவனது அருளாகவே கருதி அனுபவிப்பதல்லது இன்பத்தில் மகிழ்ச்சியோ துன்பத்தில் வாட்டமோ கொள்வதில்லை. அப்போ ஞானிகள் பிராரத்துவ வினை தோன்றினால் அதனை அவனது அருளாகவே கருதி, யாற்ற இறைவന്റെ அருளாகவே அதை கருதி அனுபவிப்பதல்லது இன்பத்தில் மகிழ்ச்சியோ துன்பத்தில் வாட்டமோ கொள்வதில்லை. அதில் அனுபவிக்க இன்பத்தில் மகிழ்ச்சி துன்பத்தில் வாட்டமோ எதுவும் கொள்ள மாட்டினம். எல்லாம் அவனுடைய அருளாகவே கருதிவினம். பிராரத்த வினை தோன்றினான் இங்கே நாம் பற்றின்றி அனுபவிக்கவே அது உடல் ஊழாய் கழியும். இப்படி அவர்கள் அதை பற்றின்றி கழிக்கதான் அந்த உடல் ஊழாய் கழியும். அது அவர்களது உணர்வை தாக்காது. அது அவர்களின் உணர்வை தாக்காது. உடல் அளவாய் ஒழிதலால் ஆகாமியத்தை உண்டாக்காது. அப்போ உடல் அளவாத்தானே கழிஞ்சு போகுது, ஒளிஞ்சு போகுதுண்டு இல்லாமல் போகுது. அப்போ அது ஆகாமியத்தை உண்டாக்காது.
எப்போதாயினும் சோர்வு காரணமாக விருப்பு வெறுப்பு தோன்றி அது காரணமாக ஆகாமியம் தலையெடுக்குமானால் அருளே அதனை சுட்டழித்து விடும். அப்ப உடல் அளவ அங்க கழிஞ்சு போகிக்க அவைகளுக்கு அங்க ஆகாமியம் உண்டாகாது. எப்போதாவது சோர்வு காரணமாக விருப்பு வெறுப்பு தோன்றி அது காரணமாக ஆகாமியம் தலையெடுக்கும் என்றால் அந்த அவர்கள் விருப்பு சோர்வா இருக்கேக்க ஆகாமியம் தோன்றி தலையெடுக்கும் என்றால் அருளே அதனை சுட்டழித்து விடும். அருளே அந்த ஆகாமியம் அந்த தோன்றது தானே அந்த சோர்வா இருக்கேக்க விருப்பு வெறுப்பு தோன்றேக்க அந்த ஆகாமியம் தலையெடுக்கேக்க அந்த அருளே அதை சுட்டழித்து விடும், எரித்து விடும். மூவகை வினையுள் சஞ்சிதமாகிய கிடைவினை முழுதும் முன்னே ஞான குரு நிர்வாண தீட்சை செய்து ஞானத்தை அளித்த காலத்தில் அவரது அருட்பார்வையால் இரிக்கப்பட்டு ஒளிந்தது. அப்போ 3 வினைகளில் சஞ்சித வினை, ஆகாமியம், பிராரத்துவம். அதில் சஞ்சிதத்தை கிடவினை என்றும் சொல்லினோம். அந்த சஞ்சிதமாகிய கிடவினம் முழுவதும் என்ன நடக்குது? முன்னே ஞானகுரு தோன்றி ஞானகுரு நிர்வாண தீட்சை கொடுத்து ஞானத்தை அளித்த காலத்தில் அவரது அருட்பார்வையால் ஞானகுருவின் அருட்பார்வையால் எல்லாமே எரிக்கப்பட்டு ஒளிந்துவிடும். இது சஞ்சித வினை. சஞ்சிதம் போயிட்டு தண்டா மிச்சமெத்தனை 3ல் 2 ஒன்று போனால் 2 பிராரத்துவமும் ஆகாமியமும். அப்போ சஞ்சிதம் போக பிராரத்துவமும் ஆகாமியமும் உள்ளன. அவ்விரண்டின் நிலை என்ன என்பதை இச்செய்யுளில் கூறியுள்ளார் ஆசிரியர். அப்ப இந்த செய்யுள்ள பிராரத்துவ வினையும் ஆகாமிய வினை பற்றி சொல்லியிருக்க. ஏனென்றா நாங்கள் முதல் பார்த்து ஞானகுரு தீட்சை கொடுக்குறோம். அதான் முன்னே ஞானகுருன்னு சொல்லப்படுது. தீட்சை கொடுக்க அங்கே சஞ்சித வினை எல்லாம் எங்களுக்கு அழிஞ்சிடும் என்று பார்த்துனாங்க. ஏன்ற வினை என்றது பிராரத்த வினையே. ஏன்ற வினை என்று சொன்னதுதான் இந்த குறள்ல. அது பிராரத்த வினையே. இடையேறு வினை என்றது ஆகாமியத்தை. இடையேறு என்ற வினை ஆகாமியத்தை குறிக்குது. ஏன்ற வினை என்றது பிராரத்துவத்தை குறிக்குது. பிராரத்தம் அனுபவத்தால் தீரும். பிராரத்தம் எப்படி தீருது? அனுபவத்தால தீருது. அதனை விருப்பு வெறுப்பின்றி அனுபவிப்பதனால் ஆகாமியம் தோன்ற வழி இல்லை. அப்ப பிராரத்துவம் அனுபவத்தால போகுது. அதை விருப்பு வெறுப்பின்றி நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ஆகாமியம் தோன்றாது யாருக்குமே. ஒரு கால் தோன்றுமாயின் அருளே அதனை சுட்டழிக்கும் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்ட. இருந்துட்டு எப்படி அந்த சோர்வில் வந்ததே, அப்போ ஒரு கால் தோன்றுமாயின் அதை எப்படி அந்த ஆகாமியத்தை அருளே சுட்டழித்து விடும் என்றுதான் இந்த செய்யுள்ள கூறப்படுகிறது. வினையினால் உண்டாவதே பிறப்பு. சீவன் முத்தர்க்கு மூவகை வினையும் மேற்கூறியவாறு தீர்தலின் அவர்கள் உடம்பு நீங்கி பின் அடைவது வீடு பேரே அன்றி பிறவி அன்று என்பது இதனால் விளங்கும். அப்ப வினையினால் உண்டாவது தங்களுக்கு வினையால தானே பிறப்பும் இறப்பும் மாறி மாறி பிறப்பு கொண்டிருக்குது. பிறகுறக்கிறோம் அதிൻ്റെ மிச்சம் பெறுது. அப்ப சீவன் முத்தர்களுக்கு மூவகை வினையும் மேற்கூறியவாறு தீருது. மேல இப்ப சொன்னமே இப்படி எப்படி தீருதண்டு. மேற்கூறியவாறு தீர்தலின் அவர்கள் உடம்பு நீங்கிய பின், அவர்கள் உடம்பு நீங்கிய பின், உடம்போடு இருக்கேக்க அவர்கள் ஜீவன் முத்தர், உடம்பு நீங்கிய பின் அவர்கள் அடைவது வீடு பேரே அன்றி பிறவி அன்று என்பது இதனால் விளங்கும். அப்ப அவர்களுக்கு உடம்பு நீங்கிய பிறகு வீடு பேறு தான் கிடைக்கும் ஒழிய பிறவி திரும்ப அவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்றுதான் இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 99, 100 இருக்குது. நாங்கள் அதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.